நான் தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவன். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த நான், கல்விக்காக வாடகை ரூமில் தங்கி பீரியட் படிச்சிட்டு இருந்தேன். எனக்கு தனிமையில் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் என்பதால் தனியாக ஒரு ரூமில் வாழ்ந்துட்டு வந்தேன். நான் குடியிருந்த அதே வீட்டில் இன்னொரு ஃபேமிலியும் வாடகைக்கு இருந்தாங்க. அந்த வீட்டில் கௌரி அத்தை அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு சுமார் ஒரு 40 வயசு இருக்கும். பாக்குறதுக்கு என்னோட அத்தை மாதிரியே அழகாவும் கட்டுமஸ்தான உடலோடவும் இருந்தாங்க. அதனால நான் அவங்களை அத்தைன்னு தான் கூப்பிடுவேன். அவங்களை முதல் முறை பார்த்தபோதே என்னோட மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இவ்வளவு அழகான ஒரு பெண் என் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்காங்க. ஆனா கௌரி அத்தை எனக்கு கொடுத்த அனுபவங்கள் நான் கனவுலையும் நினைச்சு பார்க்காத விஷயம். அவங்களோட கணவர் ஒரு காலேஜ்ல ஆசிரியரா இருந்தாரு. அவர் தேனியிலிருந்து வேறொரு கிராமத்தில் வேலை பார்த்துட்டு வந்தாரு. அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கக்கூடிய 2 குழந்தைகளும் இருக்காங்க. கௌரி அத்தை எப்பவுமே ஓப்பனா பேசக்கூடிய குணம் கொண்டவங்களா இருந்ததுனால அவங்க கூட பழகுறதுக்கு எனக்கு அதிக நேரம் எடுக்கவே இல்லை. நாங்க தினமுமே பேசிக்கிறது வழக்கமான விஷயமா இருந்துச்சு. ஆனா நான் அவங்களை ஒருபோதும் வேறொரு கண்ணோட்டத்துல பார்த்ததே இல்லை. அவங்களோட ரூமுக்கு எதிரில்தான் என்னோட ரூமும் குளியலறையும் பொதுவானதா இருந்துச்சு. என்னோட எக்ஸாம்ஸ் நெருங்குனதுனால படிக்கிறதுக்காக விடுமுறையில ரூம்ல இருந்தேன். அதனால பெரும்பாலான நேரம் நான் ரூம்லயே தான் இருப்பேன். தினமும் காலையில எல்லாரும் போனதுக்கு அப்புறமா கௌரி அத்தை என்னோட ரூமுக்கு எதிரே துணி துவைக்க வருவாங்க. அப்ப நாங்க பேசுறது வழக்கம். ஒரு நாள் என்கிட்ட மொபைல் கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு போன் கால் பண்ணணும்னு சொல்லி. ஆனா அவங்க மொபைல்ல பேலன்ஸ் இல்ல. நான் என்னோட மொபைலை கொடுத்தேன். நான் குளிச்சு முடிச்சுட்டு மொபைல் திரும்ப வாங்கிக்கிட்டு மதிய உணவுக்காக மெஸ்ஸுக்கு போனேன். அப்ப எனக்கு ஒரு அடையாளம் தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. நான் எடுத்தேன். மறுமுனையில யாருமே பேசல. சரி, யாரோ தப்பா கால் பண்ணிட்டாங்க போல இன்னும் சொல்லி போன் கால். அப்ப நாங்க பேசுறது வழக்கம். ஒரு நாள் என்கிட்ட மொபைல் கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு போன் கால் பண்ணணும்னு சொல்லி. ஆனா அவங்க மொபைல்ல பேலன்ஸ் இல்ல. நான் என்னோட மொபைலை கொடுத்தேன். நான் குளிச்சு முடிச்சுட்டு மொபைல் திரும்ப வாங்கிக்கிட்டு மதிய உணவுக்காக மெஸ்ஸுக்கு போனேன். அப்ப எனக்கு ஒரு அடையாளம் தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. நான் எடுத்தேன். மறுமுனையில யாருமே பேசல. சரி, யாரோ தப்பா கால் பண்ணிட்டாங்க போல இன்னும் சொல்லி போன் காலை கட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே நம்பர்ல இருந்து எனக்கு திரும்பவும் போன் வந்துச்சு. நான் எடுத்தப்போ ஒரு இனிமையான குரல் கேட்டுச்சு. ஹலோ, என்ன தெரியுதா? நானும் இல்லன்னு சொன்னேன். அவங்களும் அடடா, என்னை மறந்துட்டீங்களா?ன்னு சொல்லி கேட்டாங்க. இதை கேட்டதும் எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு பெண்ணோட குரல். எனக்கு எந்த பெண்ணுடனும் நட்பு இல்லை. அப்படின்னா இது யாரு? நானும் நீங்க யாருன்னு கேட்டேன். ஆனா அவங்க போனை கட் பண்ணிட்டாங்க. நான் ரொம்பவே பதட்டத்தோட இருந்தேன். அது யாரா இருக்கும்னு நினைச்சேன். அடுத்த நாள் காலையில நான் வழக்கம் போல பிரஷ் பண்ணிக்கிட்டு என்னோட ரூம் வாசல்ல உட்கார்ந்திருந்தேன். கௌரி அத்தை துணி துவைக்கிறதுக்காக வந்தாங்க. அப்ப அவங்க என்னை பார்த்து சிரிச்சாங்க. நானும் சிரிச்சேன். அதுக்கப்புறமா அவங்க துணி துவைக்க ஆரம்பிச்சாங்க. நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவங்க கொஞ்சம் வித்தியாசமா வெளிப்படையா பேசினாங்க. நான் அவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்களோட கட்டுமஸ்தான தோற்றம் எனக்கு தெளிவா தெரிஞ்சுச்சு. என்னோட பார்வை திரும்ப திரும்ப அங்கேயே போச்சு. நான் ஒருமுறை கூட சுகமான அனுபவத்தை பெற்றதே இல்லை. அதனால எனக்கு மிகவும் வித்தியாசமா உணர்ந்தேன். என்னோட பார்வை அவங்களை விட்டு விலகவே இல்லை. அதை கௌரி அத்தையும் கவனிச்சாங்க. ஆனா எதுவுமே பேசல.
இப்படியே 2-3 நாள் போச்சு. இப்போ என்னோட எண்ணங்கள் அவங்களை பற்றி மாற ஆரம்பிச்சது. நான் அவங்க மேல அதிகமா ஆசைப்பட்டேன். மீதமுள்ள பகுதியும் இதேபோல முழுமையாக பங்க்சுவேஷன் செய்யப்பட்டிருக்கிறது.